ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னால் ராமநாதபுரம் மாவட்டம் ஒப்பில்லா மாரியூர் என்ற கடற்கரையில் தாங்க. அருமையான ஒரு கடற்கரை. நாள் 21/6/2025 சனிக்கிழமை நண்பகல் 12 மணி அளவில் தாங்க. அதோ தெரியுது பாருங்க ஒரு தீவு, அதாங்க நல்ல தண்ணி தீவாங்க. ஏதோ தெரியுது பாருங்க ஒரு கடல் தீவு, அது நல்ல தண்ணி தீவான். அதே இங்க தீவு தெரியுது பத்தில, இது உப்பு தண்ணி தீவாங்க. நல்ல சவுக்கு தொப்பு உள்ள இதாங்க அந்த கடற்கரைக்கு போகக்கூடிய வழியை தான் காட்டுறோம். சாயில் குடியில இந்த ஒரு உள்ளுக்குள்ளே இதுல வரப்போகும்போதுல உள்ள போகையில அடிப்ப மலர்கள்லாம் நம்ம எங்க செல்றோமோ அங்க என்ன சிறப்பம்சமோ அதை நம்ம அதிர்நிலை சொந்தங்களுக்கு சொல்லி வர்றது எல்லாம் உங்களுக்கு தெரியும். வாங்க இந்த கோயிலுடைய சிறப்பம்சத்தை பற்றி சொல்கிறாங்க, கேட்போம். சார் தான் பூசாரியாக இருக்காங்க. சொல்லுங்கள் சார், அந்த கோயிலுடைய சிறப்பம்சம். வணக்கம். ராமநாதபுரம் மாவட்ட சமஸ்தானத்திற்கு தேவஸ்தானத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ கௌலநீரவல்லி அம்பிகை சமேத அருள் தரும் ஸ்ரீ பூவேந்திரநாதர் ஆலயம். இவ்வாலயம் அமைந்திருக்கும் இடம் மாரியூர். இவ்வாலயத்தின் தலைமை சிவாச்சாரியார் சிவஸ்ரீ ஆதீஸ்வரன் குருக்கள் இப்பொழுது நமது ஆலயத்தின் வரலாறை பற்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வாலயத்தின் மூலவர் பூவேந்திரநாதர், இறைவி கௌலநீரவல்லி அம்பிகை. இவ்வாலயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வர்ண பகவானால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஆலயம். அதாவது வர்ண பகவானால் ஆலிங்கனம் செய்யப்பட்டு வர்ண பகவானால் பூஜிக்கப்பட்ட ஆலயம். இவ்வாலயத்தில் ராவணன் மாரீசனுக்கு மோட்சம் கிடைக்க இவ்வாலயத்தில் வேண்டியதாக சொல்லப்படுகிறது. அதே போல சிவபெருமான் இவ்வாலயத்தில் 57வது வலைவீசிய படலம் என்று சொல்லக்கூடிய அந்த திருவிளையாடல் படலத்தை இங்கு நிகழ்த்தியதாக சொல்லப்படுகிறது. இவ்வாலயத்தில் சிவபெருமான் மீனவராக காட்சி தந்து இறைவியை திருமணம் செய்த தலமாக இவ்வாலயம் கருதப்படுகிறது. இவ்வாலயத்தில் எங்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான ஸ்தலவிருட்சமாக முன்னை மரம் இவ்வாலயத்தில் இருக்கிறது. முன்னை என்றால் பழமை என்ற அர்த்தம், முன்னை என்றால் முன்னோர்கள் என்ற அர்த்தம். இவ்வாலயத்தில் இந்த ஸ்தலவிருட்சத்தை நாம் வழங்குமையானால் முன்னோர்களின் சாபம், பித்ரு தோஷம் அனைத்தும் நீங்கி வாழ்வில் இன்புற்று வாழ இவ்வாலயம் மிக சிறப்பாக கருதப்படுகிறது. அதே போன்று இவ்வாலயத்தில் மார்கழி மாதம் தீர்த்தவாரி என்று அழைக்கக்கூடிய வர்ண பகவானுக்கு தீர்த்தவாரி பூஜையும், அதனைத் தொடர்ந்து சித்ரா பௌர்ணமியில் வலைவீசிய திருவிளையாடல் அந்த படலத்தை மிக தத்துரூபமாக நமது ஆலயத்தில் மிக சிறப்பாக நடத்துகின்றீர்கள். ஏராளமான பக்தகோடி பெருநண்பர்கள் திரளாக வருகை தந்து எல்லாம் உள்ள சிவபெருமானை வணங்கி அவரின் அருளை பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல இது புதைந்த கோயில் கேள்விப்பட்டிருக்கோம். அதை பத்தி சொல்ல. இவ்வாலயம் பாத்தீங்கன்னா அதாவது இயற்கை சீற்றத்தில் இவ்வாலயம் மண்ணுக்குள் புதைந்து உள்ளது. ராமநாதபுர சமஸ்தான மன்னர்கள்
காலத்தில் இவ்வாலயம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட ஆலயம் என்று கருதப்படுகிறது. அகழ்ந்து எடுக்கப்பட்டது என்றால் மண்ணுக்குள் புதைந்து எடுக்கப்பட்ட ஆலயம். இன்னொன்று இவ்வாலயத்தில் உள்ள மூலவருக்கு பூவேந்தியநாதர் என்று திருநாமம் உண்டு. இவ்வாலயம் அகழ்ந்து எடுக்கப்படும் பொழுது இவ்வாலயத்தின் திருக்கதவை திறந்து உள்ளே செல்கிறார்கள் சேதுபதி மன்னர்கள். அப்பொழுது பார்க்கும் பொழுது அவருடைய திருமேனியில் பூ கூட வாடாமல் இருந்துள்ளது. ஆகையால் பூவை தன் திருமேனியில் ஏந்திய நாதர் என்று அர்த்தம் கொண்டு பூவேந்தியநாதர் என்று பூவேந்தியநாதருக்கு பெயர் சூட்டப்படுகிறது. இவ்வாலயம் ஏறக்குறைய திரு உத்தரகோசமங்கை காலகட்டத்திற்கு உரிய ஆலயமாக கருதப்படுகிறது. உங்க பேரு, உங்க மொபைல் நம்பர்? என்னுடைய பெயர் ஸ்ரீ ஆதீஸ்வரன் குருக்கள். என்னுடைய மொபைல் நம்பர் 6369 17 20 80. நன்றி.